அனைவருக்கும் வணக்கம். தத்பிரசாதித்மி மகா சேனாதிமிகி தன்னோ ஸ்கந்த பிரதிதேது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை சர்வதே நமஹ. தேய்பிறை சஷ்டி விரதம் பரவ வருஷம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி 6/6/2026 சனிக்கிழமை. தேய்பிறை சஷ்டி இரவு 11:12 வரை. அதன் பின்பு சப்தமி திதி. இந்த அவிட்டம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:48 வரை. அதன் பின்பு சதயம். மாகேந்திர நாமயோகம் காலை 10:15 வரை. அதன் பின்பு வைத்திருதி நாமயோகம். கரசை கரணம் பகல் 2:05 வரை. அதன் பின்பு வனசை கரணம். இந்த நாள் முழுவதும் நல்ல யோகமாக உள்ளது. சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகமாக உள்ளது. தேய்பிறை சஷ்டி சனிக்கிழமை கூடி வரக்கூடிய காலம். அதுவும் அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் என்றாலே செவ்வாய் அதிபதி. நட்சத்திராதிபதி யாரு? இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். கிழமை சனி. திதி சஷ்டி. அந்த சஷ்டி விரதம் இந்த வைகாசி மாதம் நாளே முருகப்பெருமானுக்கு அளவற்ற ஆற்றல் உடைய மாதம் அப்படின்னு சொல்லுவோம். வைகாசி விசாகம்னாலே பெருமாள், முருகப்பெருமாள் அவதார திருநாள். எண்ணற்ற பலன் கொடுக்கக்கூடிய காலம். அதுவும் சனிக்கிழமை. கிரக தோஷம் சேர்த்து நிவர்த்தி ஆகும். பீடைகள் அகலம். கிரக பீடை முதல்ல நிவர்த்தி ஆகணும். நம்மளுக்கு சில பேருடைய முகம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அவர்கிட்ட நின்று கூட நம்ம பேசுறதுக்கு பயம் உண்டாகும். அவ்வளவு தூரம் பீடையாக வச்சிருப்பாங்க. சில பேர் எடுத்துக்கிட்டாலே தரித்திரம். அழுக்கான உடைகள் அணிந்து கொள்வது, கிழிந்த ஆடை அணிந்து கொள்வது, அகோரமாக நடந்து கொள்வது, அத்தனையும் தரித்திரம். அத்தனை வறுமையில கொண்டு போய் நிப்பாட்டும். அது பொதுவாகவே கிரக கோளாறு வந்துச்சுன்னா அப்போ இந்த திருத்தி பண்ணணும். போன ஜென்மம் செஞ்ச கர்மா, அந்த கர்மாவால நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டத்தை நம்ம இறைவன் கொடுத்துருக்காரான்னு கிடையாது. நம்ம கர்மா நம்ம தான் அனுபவிக்கிறோம். இறைவன் காப்பாற்றுறது தான் இறைவன். ஆனால் இந்த சஷ்டி விரதம் ஒரு சின்ன அளவு வேல் வாங்கி பூஜை செய்து வர வர உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். அதனால இந்த விரதம் வரும் கஷ்டங்கள்லாம் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும். இந்த சஷ்டி விரதம் இருந்து வரும்போது தடைகள் மற்றும் நமக்கு இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் நீங்கி அந்த மன அமைதி உங்ககிட்ட தான் இருக்குது. நம்ம எதை நோக்கி போறோமோ அதுவாக இறைவன் நமக்கு அருள் பாலிப்பார். அதனால இந்த தினம் கடன் தீர்றதுக்கும் நோய் நொடி அகலறதுக்கும் இந்த தேய்பிறை சஷ்டியில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து வரும்போது அனைத்து விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதாவது தேய்ந்து போன காலம் அப்படின்னு பேர். இந்த தேய்பிறைனா தேய்ந்து போகுது. ஆனால் நம்ம வளர்ந்து வர்றதுக்கு உண்டான அனுகிரகம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையை தேய்ந்து போகக்கூடாது, தேய்மானமே இருக்கக்கூடாது. அப்போ இதனால நம்மளுக்கு சத்ரு பயம் உண்டாகும். சத்ருக்கள்லாம் இருக்குது. நம்ம நிறைய எதிரிகள் இருக்காங்க. வேலையில போட்டி, தொழில் செய்கிற இடத்துல போட்டி, குடும்பத்திலையும் போட்டி, பொறாமை, அக்கம் பக்கத்துல போட்டி, பொறாமை. அப்ப நம்ம எப்படி தான் வாழ்றது? முருகா நீ தான் கதி. உன் கையில வேல் இருக்குது. அந்த வேல் வைத்து இதெல்லாம் தடைகள் நிவர்த்தி செய்வா. உன்கிட்ட மயில் இருக்குது. என் முன்னாடி நெல்லு, எனக்கு வழிகாட்டு. உன்கிட்ட சேவல் இருக்குது. எனக்கு பக்கபலமாக இருந்து அருள் பாலித்து வா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டுங்க அந்த முருகப்பெருமான். வேலுண்டு மயில் இல்லைன்னு சொல்லுவோம். அதனால்தான் வேலுண்டு மயில் இல்லை, கந்தன் நின்று கடம்பன் இல்லை. அந்த கடம்பனை சேர்த்து வழிபாடு செய்யணும். அந்த முருகப்பெருமான் மனதார வேண்டி வர 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 தடைகள் அனைத்து நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் மிக விரைவில் கைகூடும். தொழில் முனைவர்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையும். போட்டி பொறாமையிலிருந்து அகலம். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம், சனி தோஷம், ராகு கேது தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகும். இந்த சனிக்கிழமை விரதம் இருந்து வரும்போது, அதுவும் அவிட்ட நட்சத்திரம்,
இந்த அவிட்ட நட்சத்திரனால செவ்வாய் தோஷம்லாம் சேர்த்து நிவர்த்தி ஆகும். அதனால இந்த முருகப்பெருமானோட அனுகிரகம், அவருடைய பாதத்துல போய் நீங்க சரணடைங்க. அவர் கெட்டியா பிடிச்சிங்க. முருகா நீ தான் எனக்கு துணை, உன்னை நம்பி நான் இருக்கிறேன், நீ பார்த்துக்கோ எனக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு வந்துருங்க. அவரை எல்லாமே அவரை பார்த்துக்குவார். அப்ப தீராத நோய் எனக்கு இருக்குது, தீராத கடன் இருக்கு சொல்லிட்டே இருக்கக்கூடாது, வறுமை இருக்குது சொல்லிட்டே இருக்கக்கூடாது, வேலை இல்லை சொல்லக்கூடாது. நீ பார்த்துக்கோ. நம்மளுக்கு 1000 குறை இருக்கு, நம்மளுக்கு பட்டியலிட்டுட்டே போகலாம். ஆமா, நம்ம ஒரு குறை இறைவனுக்கு கூட திருப்தி படுத்த முடியாது. நம்ம திருப்தினா இன்னொன்னு குறை நிற்கும். உங்களுக்கு 100 கோடி கொடுத்தாலும் இன்னொரு குறையும் நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும். 100 கோடி கடன் இருந்தாலும் இன்னொரு கோரிக்கை நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்போ கொடுத்தாலும் மிச்சமானாலும் குறை இருக்கும், கடன் இருந்தாலும் குறை இருக்கும். ஆனால் இறைவனை திருப்திப்படுத்த முடியாது அப்படி சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், மனதார வேண்டிய ஐயா அவங்கள்ட்ட வாழ்க்கை ஒப்படைச்சாச்சு, நீயே கதி முருகா அப்படி சொல்லி மனதார வேண்டி வர வர தீராத நோய், தீராத கடன், குடும்ப கஷ்டம், பிள்ளைங்கள் படிப்பு, நம்ம பல விதத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதனால காலையில நீராடி முருகப்பெருமான் மனதார வேண்டி, முருகா ஒன்னே நான் நம்பி இருக்கிறேன் அப்படி சொல்லி அவரும் கொஞ்சம் திருநீர் அணிந்து ஒரு விளக்கேற்றி முடிஞ்ச ஆலயத்து சென்று விரதத்தை தொடங்குங்க. கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யறது, அல்லது ஓம் சரவண பவாங்கிற மந்திரம் தொடர்ச்சியா சொல்றது, முருகா முருகா முருகாங்கிற மந்திரம் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றது எல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பக்க பலமாக இருக்கும். குமரகுரு கவசம், கந்தகுரு கவசம் அதெல்லாம் நம்ம பாராயணம் செய்ய. திருப்புகள் நம்மளுக்கு என்ன தெரியும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், எளிமையாக வழிபாடு செய்யுங்க. அந்த எளிமையே இறைவன் நிறைய சுலபம் சொல்லி இறைவன் அடையணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு மந்திரம் போதும், முருகாங்கிற மந்திரம் போதும், சரவண பவாங்கிற மந்திரம் போதும், கந்தாங்கிற மந்திரம் போதும், கடம்பாங்கிற மந்திரம் போதும், கதிரிவேலாங்கிற மந்திரம் போதும். உங்களுக்கு என்ன மனதில் தோணுது அது பாராயணம் செய்யுங்க போதும். அப்ப அவர் தொழுத வழிபாடு செய்ய 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 அவர் என்னைக்கும் கைவிடாமல் நம்ம பக்க பலமாக இருந்து வரும். நீ உழுற நேரம் வந்தாலும் அவர் எழுப்பி உட்கார வச்சிருவார். நீங்க ஜபம் செய்து பாருங்க. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு முருகனுடைய மந்திரம் ஜபம் செய்து பாருங்க. உங்களுக்கு அடுத்த மாசத்துல நீங்க எவ்வளவு மாற்றம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த சஷ்டியில நான் ஆரம்பிச்சேன், அடுத்த சஷ்டி தேய்பிரை சஷ்டியில எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்க. வாழ்க்கை உங்களுக்கு தூக்கமே வராது. 3 மணிக்கு உங்களை எழுப்பி விட்டுரும், மன திருப்தி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த முருகனை வேண்டி மனதார சஷ்டி விரதம் இருந்து வரும்போது, வேல் பூஜை செய்து வரும்போது உங்களை அனைத்து விதமான நன்மை நடக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.